பசுபதி ரொம்ப மோசமா காவேரி குடும்பத்தை பத்தியும், காவேரி பத்தி மோசமா பேசும்போது செமையா டென்ஷன் ஆயிடுறாரு நிவின். இதெல்லாம் பத்தி பேச நீங்க யாரு? அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. அத கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியா அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உடனே என்னடா மாமா கிட்ட இப்படி பேசிய? மாமாவா இவரா? சொந்த மருமகன கூட பார்க்காம என்ன அந்த கதி பண்ணாரு. என்ன தூக்கின்னு போயிட்டு என்ன அவஸ்தை பட வச்சாரு. அவ்வளோ மிரட்டி கல்யாணம் பண்ண பார்த்தாரு அவங்க பொண்ணுக்கு. இந்த எல்லாம் ஒரு மாமன், இவன்லாம் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு நீ மதிசம் பேசிட்டு இருக்க அப்படின்றாரு. அதை கேட்டு அவங்க அம்மா ஜெயா செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. என்னடா நீ கொஞ்சம் கூட இதெல்லாம் பேசுறீங்க, என்னம்மா நீ? இவங்க அவ்வளோ கரிச்சு கொட்டுற, இவங்க சரியில்லைன்ற, அப்போ இவர் மட்டும் சரியா? இவரை மட்டும் ஒதுக்காமல் கூட்டிட்டு வந்து நடு வீட்டில் உட்கார வச்சிருக்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே பாடுறா, அவர் பண்ணது தப்புனா அப்போ இவங்க பண்ண தப்பு தான். நான் சரின்னு சொல்லவே சொல்லலையே. இவங்க பண்ணது தப்பு தான், நான் சரின்னு சொல்லவே சொல்லலை. ஆனால் இவர் பண்ணது சொந்த மருமகனையும் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண பார்த்தது அது தப்பு கிடையாதா? நீங்களாம் என்ன பேசணும்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கேள்றானே. அம்மா நீ அமைதியாரு, இந்த விஷயம் தலையிடாத. நான் கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த ஆளால் இப்போ வரைக்கும் எனக்கு பிரச்சனை தான். இந்த ஆளால் எனக்கு எதுவுமே சரியில்லை. இப்போ கூட ஏற்றுமா உட்காந்துருக்காரு, உனக்கு சப்போர்ட் பண்ண உட்காந்துருக்காரு நினச்சியா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. இங்கே காவேரி குடும்பத்தை பழி வாங்கணும், காவேரி அசிங்கப்படுத்தணும், அதுக்காக தான் உட்காந்துட்ருக்காரு. மற்றபடிலாம் ஓ மேலே அக்கறையோ இல்லை ஏன் மேலே அக்கறையோ கிடையாது இந்த ஆளுக்கு. இது கூட தெரியாமல் இந்த ஆளுக்கு நடு வீட்டில் உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே அப்படியே டென்ஷன் ஆகிறாரு. மாப்பிள்ளை நீங்கள் பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை மாப்பிள்ளை அப்படின்றாரு. யாருக்கு மாப்பிள்ளை? இங்கே பார், இதோட உன் கதை முடிச்சு. ஏற்கனவே உன் மேலே செம்ம கடுப்பாக இருக்கேன். ஒன்று டென்ஷன் படுத்தாத, மரியாதை இங்கே போயிடு. இவ்வளோ பிரச்சனை எனக்கு ஆயிருக்குன்னா இதுக்கெல்லாம் மூல காரணம் நீ தான். நான் சொன்னனா இல்லையா அவனை? இப்போவும் அதை தான் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். நீ காவேரி குடும்பத்தை இந்த பாடுபடுத்தலைன்னா நான் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. காவேரி இந்த ஊருக்கு வந்திருக்க மாட்டா, இவ்வளோ பிரச்சனையும் நடந்திருக்காது. எல்லாத்துக்கும் காரணமான நீ என் வீட்டில் உட்காந்துருப்ப, கதை பேசுவேன், நான் கேட்டுக்கணுமா? மரியாதை இங்கேருந்து போயிடு. அப்புறம் நான் மாமன் கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னோடனே, டே என்னடா நீ இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சப்போர்ட்டுக்கு வராங்க. அம்மா நீங்கள் கம்முன்னு இருங்க, இந்த ஆள் இங்கேருந்து போகல, நடக்கிறதே வேறு அப்படின்னோடனே, சரி விடுங்க எதுக்கு தேவையில்லாமல் எதுக்கு ஜெயா? உனக்காக அண்ணன் இது கூட பண்ண மாட்டேனா? சரி வா ராகினி நம்ம போகலாம். என்னப்பா அவன் அப்படி பேசுகிறான்? அதெல்லாம் பார்த்துக்கலாம் ராகினி, மாப்பிள்ளை ரொம்ப சூடாக இருக்கார்ல, அதான் அப்படி பேசுகிறாரு. சரிங்க மாப்பிள்ளை, பார்த்துங்க என் தங்கச்சி இருக்கால எனக்கு பதில், அவள் பார்த்துப்பா எல்லாத்தையும், நான் இல்லைண்ணா என்ன, வாமா நம்ம போகலாம் அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறார். ராகினி அப்படி டென்ஷன் ஆகிறாங்க. உன்னை பார்த்துக்கிறீரு அப்படி சொல்லிட்டு இங்கே என் அண்ணனே வெளியே அனுப்புறியாடா, இந்த அளவு ஆகிடுச்சா அப்படின்னு. இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு நல்லவங்க யாரும் கெட்டவங்க யாருன்னே தெரில, உங்கள் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காதிங்க. இந்த ஆள் சுத்தமாக சரியில்லை, அது உங்களுக்கே தெரியும்ல. அந்த ஆள் அனுப்பிச்சதுல என் மேலே தப்பே கிடையாது, புரிஞ்சுக்குங்க அப்படின்னோடனே அப்படியே ஜெயா பார்த்து முறைக்கிறாங்க. சரிம்மா, நடந்து போச்சு, வாமா போயிட்டு விளக்கேற்றலாம், வீட்டில் இன்னும் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குல்ல, நீ ஏற்றுமா விளக்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கிட்ட சொல்கிறாங்க. யமுனாவும் விளக்கேற்ற போகிறாங்க. அப்போ ஜெயா செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. பாலும் பழமும் வச்சு தான் விளக்கேற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாலும் பழமும் வச்சு விளக்கேற்ற போகிறாங்க. கரெக்டாக ஜெயா செம்ம டென்ஷன் ஆகி அந்த அது எல்லாத்தையுமே விளக்கேற்றுறது ஃபார்மாலிட்டிஸ், பாலும் பழம் எல்லாத்தையுமே தள்ளி விட்டுறாங்க. அதெல்லாம் பார்த்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க எல்லோரும். என்ன இது ஜெயா இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு, ஏமா இப்படிலாம் பண்ணுறேன், ஏன் வீட்டில் யார் விளக்கேற்றுறோன்னு இருக்குது, இவெல்லாம் என் வீட்டில் விளக்கேற்ற முடியாது, முதல்ல இவெல்லாம் மருமகளா எனக்கு விளக்கேற்ற, அவ்வளோதான் சொல்லிட்டேன் எல்லாருக்கும் அப்படி சொல்லிட்டு தட்டி விட்டுறாங்க. உடனே இவளுக்குலாம் தகுதி கிடையாது அப்படின்றாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுன்னு தெரியாமல் எல்லாரும் தவிக்கிறாங்க. உடனே சரிம்மா நான் கிளம்புறோம் அப்படி சொன்னோன்னா அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. அடுத்து இங்கே என்ன பண்ணுறாங்க, நிவின் கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க. நிவின் கொஞ்சம் பார்த்துக்கப்பா, உன்னை நம்பி தான்ப்பா இந்த பொண்ணை விட்டுட்டு போகிறேன். உங்கள் அம்மா சுத்தமாக இந்த பொண்ணை கஷ்டப்படுத்துவாங்கன்னு எனக்கு தெரியும்ப்பா, எப்படியாவது பார்த்துக்கப்பா யமுனா பாவம்ப்பா ப்ளீஸ்ப்பா அப்படி சொல்லிட்டு பாட்டி கெஞ்சறதால நிவினும் சரிங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. உடனே அப்படியே காவேரி முறைச்சி பார்க்குறாரு. காவேரி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே கிளம்புறாங்க. எல்லாருமே யமுனா கிட்ட மட்டும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்து டேய் கொஞ்சம் பார்த்துக்கடா, யமுனா பாவம்டா ப்ளீஸ்டா, கொஞ்சம் அவன் மேலே கோவப்படாமல் பார்த்துக்கடா, அவங்க அம்மா வேறு கோவமாக இருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிட்டு போகிறாரு. சரி நீ கிளம்பு அப்படின்னோடனே எல்லோரும் கிளம்புறாங்க. பாய் சொல்லிவிட்டு டாட்டா சொல்லிட்டு எல்லோரும் கிளம்புறாங்க. இங்கே யமுனா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லோரும் போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறாங்க யமுனா. இங்கே காவேரி மனசு கஷ்டத்தோடய கிளம்புறாங்க. அவங்க அக்கா பாத்தியாடி எவ்வளோ அவமானம், எவ்வளோ பிரச்சனை பார்த்துல, எல்லாம் யாரால ஒன்றால தான் அப்படின்னோடனே, அக்கா அது எனக்கு எல்லாம் இவ்வளோ தான், இவ்வளோ அவமானப்படணும் நம்மளே தலையெழுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா டென்ஷன் ஆகிறாங்க. அமைதியாக இருக்கங்கா, நடந்து போச்சு, எதுக்குங்க தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. நீங்கள் வேறு இவளுக்கு எப்போவுமே இங்கே சப்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்கீங்க, பாருங்கள் இவ என்ன மாதிரி இழுத்து விட்ருக்கான்னு, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான்னு சொல்லிட்டு கங்கா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. காவேரி மனசு கஷ்டத்தோடையே கிளம்புறாங்க. இது ஒரு முடியுது.